நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்பெஷலாக போகுது. ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப சூப்பரான நம்மளுக்கு பிடித்த ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. இவரை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா வெள்ளி விழா நாயகன்னு சொல்லலாம், 80s கனவு கண்ணன் சொல்லலாம். 100 படங்களுக்கு மேலே நடித்து அதில் பாதி படங்களுக்கு மேலே வந்து வெள்ளி விழா, அந்த வெற்றி விழாலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற விழாக்களை வந்து கொண்டாடப்பட்ட நாயகன் மீண்டும் ஹரா அப்படின்ற திரைப்படம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் மோகன் சார். சார், நீங்க ஏன் இவ்வளவு வருஷம் எடுத்தீங்க திரும்ப வரத்துக்கு? வந்து we had to wait for so many years for you to come back, but we are so happy. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க you're back with ஹரா. சொல்லுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் சிங்கர் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹரா படத்தை ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் இத்தனை வருஷமாக சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கீங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு 14 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு 25 சாம்பியன்ஸை நம்பிக்கையோடு செலக்ட் பண்ணி இந்த இசை உலகத்துக்கு அனுப்பிச்சிட்ருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். ரொம்ப பாராட்டப்படுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். சார், நான் வந்து ஒரு ஆங்கராக இந்த இவ்வளோ பெரிய ஷோவில் இருந்து கொஞ்சம் அல்பத்தனமாக பிஹேவ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சார். எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒருத்தவங்க சார். அவங்க பேர் ராஜயோகினி அவர்கள். அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஹாய் சொல்கிறீங்களா சார் டிவியில்? ப்ளீஸ் சார், எனக்காக சார் ப்ளீஸ்ப்பா அதை டிவியில் போடுங்கப்பா. ராஜயோகினி ஹாய். ஹாய் எல்லாருக்கும் ஹாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. இவ்வளோ வருஷம் கழிச்சு நீங்கள் வந்ததுனால பல கேள்விகள் இருக்குது சார். பட் அதை நாங்கள் வந்து இப்போவே வந்தோன்னே என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் அங்கே உட்காந்துக்கணும். அங்கே நம்மளோட டாக் டெவலப்பர்ஸோட ஃபைனலிஸ்ட் ஜோனில் நம்மளோட 3 ஃபைனலிஸ்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களோட உட்காந்து இன்னும் ஒரு ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் சார். அவங்க உட்காரதுக்கு முன்னாடி நண்பர்களை ஒரு ஹலோ சொல்லிட்டு போயிடலாம். கண்டிப்பாக சார், ப்ளீஸ். எஸ். ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீரா. ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீரா. பாரு, 4 வாரம் முன்னாடி தான் வந்து சாரை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவரோட ஸ்டோரிஸ்லாம் நம்ம பேசினோம். ஆமா, ஃபர்ஸ்ட் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு, அந்த பொண்ணு தூக்க மாட்டிக்கும். சரி, செகண்ட் பாவம் வந்து லவ் பண்ணாரு, பார்த்தா அது புதக்கோயில விழுந்து செத்துரும். 3வது ஒரு பொண்ணு கிடைக்கும். ஆனா அந்த பொண்ணு வந்து பார்த்தா தப்பு டைவர்ஸ் பேப்பர் எடுத்து நீட்டுரும் அப்படின்னு சொன்னேன். ஆனா 3 வேற படம். ஆமா, எல்லாமே அந்த மாதிரி நடந்து பாரு. அவரே வந்து குழம்பி போய் அதை பார்த்துட்டு அந்த பையனை 4 கேள்வி கேட்கணும் தான் கிளம்பி வந்திருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நான் உங்ககிட்ட இதை கேட்டே ஆகணும். உங்களோட ஒரு கிரேசியஸ்ட் ஒரு ஃபேன் இருப்பாங்கல்ல சார், ஒன் கிரேசி ஃபேன், இவங்க பண்ண இந்த ஒரு விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு கிரேசி ஃபேன், அவங்களோட நிறைய பேர் நிறைய அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்குமா. அதனால ஒருத்தர் 2 பேருன்னு சொல்ல முடியாது. ஐ எம் so blessed in my life to have a fantastic fans. அதுதான் உண்மையான விஷயம். எங்கேயும் நடக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டிவியில் பகிர்ந்துக்கிறேன். ஒரு இஸ்லாமிய பொண்ணு என்னை பார்க்க வராங்க. அவங்க வந்து இந்தியன் லேடி, ஷீ இஸ் மேரிட் டு சம் அதர் கண்ட்ரி, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த கண்ட்ரி. அங்கேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து பார்க்குறாங்க. அவங்க பையன் வந்திருக்கான். ஷீ இஸ் அன் ஏஜ்ட், ஷீ இஸ் ஸோ குட் அப்படின்னு அவங்களோட அந்த மத ரீதியாக இதை போட்டு தான், அந்த புர்கா போட்டு தான் வந்திருக்காங்க என்னை பார்க்குறதுக்கு. நான் ஒரு ஹோட்டலில் கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்களும் வராங்க. அவங்க சன் கூட்டிகிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா பேசும்போது, அம்மா சொல்லுமான்றான் பையன். என்ன சொல்லணும் அம்மா, தாய் என்னம்மா சொல்லுங்கம்மான்றேன். அப்புறமா பார்த்தா ஷீ ஷோட் மீ எ தாலி, என் ஃபோட்டோ போட்டிருக்கிற ஒரு தாலியை கட்டிருக்காங்க. இஸ்லாமிய பொண்ணு
அந்த வீட்டுக்காரருக்கு அந்த அம்மாவோட புருஷனுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும்னு தெரியல. வயசு ஆகிட்டுருக்கு, பிரச்சனைகள் இருக்குது, அவங்க ஹெல்த்து சரியில்லைங்கிறதுனால அவங்க வீட்டுக்காரரை போய் பையனை விட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போய் மோகன் சாரை காமிச்சிட்டு பார்த்துட்டு பேசிட்டோன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த தாய்க்கு நான் எப்படி நன்றி சொல்ல முடியும்? வீட்டுக்காரருக்கு என்ன தான் நன்றி சொல்ல முடியும்? வேறு ஏதோ நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே காமிச்சு, இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் இது, ஒரு 3-4 இயர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ. ஸோ ஸ்வீட். ஸோ இந்த சமயத்தில் மோகன் சார், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் சார். நீங்கள் வந்து இந்த படத்தில் உங்களை அப்படி பார்க்கும் போது ரொம்ப நாங்கள் அதை ஃபீல் பண்ண காரணத்தினால, இந்த மெல்ல திறந்தது கதவு படத்தில் கடைசி வரைக்கும் ஹீரோயினோட ஃபேஸை பார்க்காமலே நீங்கள் வந்து அப்படி தவிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். நூறோட ஃபேஸை வந்து ஊரே பார்த்துருக்கோம், ஆனால் ஐயா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் பார்க்கலல்ல சார். இன்னைக்கு நான் அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து நீங்க அவங்க பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அவங்கள ரெடி பண்ணியிருக்கோம் சார். அதுக்கு நீங்க ஸ்டேஜுக்கு வந்து நீங்க தான் அவங்களோட ஃபேஸையே வேர்ல்டுக்கு ரிவீல் பண்ணணும் சார். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் வாங்க சார். இப்போ கூப்பிட்டுலாமா நூர்ஜஹானா? நூர்ஜஹான் ப்ளீஸ் வாருங்கள். யார் இது கைலி தலைக்கு மேல குளிர்காலத்துல கட்டுற மாதிரி? சார் நூறு உங்களுக்காக வந்திருக்காங்க சார். அவங்க முகத்தை நீங்க பாருங்க சார். இவங்களை பார்த்தோன்னே நீங்க வந்து இவங்களை சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க சார். ஷீ இஸ் அ வெரி டேஞ்சரஸ் கேர்ள். வந்திருக்கிற எல்லா ஸ்டார்ஸையும் ஒரு மாதிரி கரிகாலங்க வச்சு ஒரு மாதிரி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க இந்த நூர்ஜஹானை தானே நாங்க வர சொன்னோம். நூறு அனுப்புறேன்ட்டு ஒரு 10 அனுப்பிச்சிருக்கிறான். ஆமா. அரக்காணி எதுக்கு வந்தீங்க? நூர்ஜஹான் தானே நாங்க கூப்பிட்டோம், நீங்க ஏன் வந்தீங்க? நூர்ஜஹான் கொலிக்குள்ள விழுந்துட்டாங்கல்ல, அதனால நான் தான் வந்தேன். சரி இங்க பாருங்க, உங்க ஹீரோ சார் வந்திருக்காரு, என்னன்னு கேளுங்க. நான் பிராங்க் பண்ணேன். யாரு நூர்ஜஹான்னு நினைச்சிங்களா? கொஞ்சம் அப்படித்தான் நினைச்சேன் மாமா. நான் உங்க அர்க்காணி. நம்ம அர்க்காணியா நீ? நான் சொன்னல ஷீ இஸ் a dangerous girl நான் அப்பவே சொன்னல சார். என்னங்க நூறுன்றீங்க அர்க்காணின்றீங்க, இப்போ அது ஒண்ணும் எல்லாமே வரும் சார். நாங்க வந்து ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்றோம். நூர்ஜஹானும் குளிக்குள்ள விழுந்துட்டாங்க. சரி. ரேவதியும் டைவர்ஸ் கேக்குறாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். மாமா நீங்க என்ன மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். ஐ லவ் யூ. நீ என்ன ஐ லவ் யூ? நான் தான் ஐ லவ் யூ. நீ என்ன அவர்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்க? இல்லை எனக்கு தெரியல. நம்ம அர்க்காணியை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ராதாவை ஐடென்டிஃபை பண்ணாம போயிட்டேனேன்னு ஒரு ஃபீலிங். என்ன இப்படி சொல்லிட்டாரு? நல்லா இருக்கே இது. பார், அவருக்கு வந்து நான் தான் ஐ லவ் யூ சொல்வேன், நீ சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவ்வளோதான் பிச்சு போடுவேன் பிச்சு. சார் நீங்களே பார்த்து யோசிச்சு யாருக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிடுங்க சார். அர்க்காணி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இவங்க வந்து சூப்பர் சிங்கர் சீசன் ஜூனியர் சீசனோட கண்டெஸ்டன்ட் சார்.
அவங்க கண்டஸ்டண்ட்டாக பாடுற பாடல்களோட சேர்ந்து அவங்க பண்ணியிருக்கிற இந்த மாதிரி கெட்டப்பாக இருக்கட்டும், கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதுவும் கூட மக்கள் பயங்கரமாக லவ் கொடுத்து அவங்கள ரசிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்றதுனால, கனவு கண்ணன்றதுனால நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிச்சி இன்னைக்கு வந்துட்டாங்க சார். முதல்ல இந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். கிரேட் அச்சீவ்மெண்ட், வெரி கிரேட் டேலண்ட். உங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் டேடி அண்ட் மம்மி. வெல்கம். தேங்க்யூ. சச் எ பியூட்டிஃபுல் எங்கள் அம்மா அப்பா வந்து உங்களோட பெரிய ஃபேன் தான். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நானும் அவங்கள ரொம்ப கேட்டு தான் சொல்லுவேன். ஓகே.